1966 கொடைக்கானல் மேலே பார்த்துருக்கேன். ஜூன் மாதம் மதுரைக்கு வந்துட்டார். சுப்பிரமணிய செட்டியார். சுப்பிரமணிய செட்டியார்னா அரிசிக்கடை சுப்பிரமணிய செட்டியார்னா பேர் அவருக்கு. ஏறுகுழவன் மார்க்கு. அவர் சுவாமி வந்தால் தங்கறதுக்கு புது வீடு கட்டியிருந்தார். அந்த வீட்டை தான் சுவாமி தங்கினார். அங்கே சுவாமி இருந்த நாள் முழுக்க தினமும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். அதில் நான் கண்ணால் கண்ட ஒன்று. ஒரு நாள் சுவாமி தரிசனத்துக்கு உட்காந்துருக்கேன். அங்கே கொஞ்சம் கூட்டம். அப்போது குடியானவன், அவங்க விவசாயி, ஒரு 9 வயசு பொண்ணை கூட்டின்னு வந்து உட்காந்துருந்தான். அந்த பொண்ணு ஆரம்பத்துலேருந்து பேசலை, பிறந்ததுலேருந்து அது பேசலை. அப்போ சுவாமி கிட்டக்க வந்தவுடனே சொன்னான், ஏன்னா அவனுக்கு பின்னால் தான் நான் உட்காந்துருக்கேன். அப்போ சொன்னான், சுவாமி என் குழந்தை ஒரே ஒரு பொண்ணு தான், இது பிறந்ததுலேருந்து பேசவே இல்லை சுவாமி. அப்போ சுவாமி அந்த குழந்தைய பார்த்தார். அப்படியா? அந்த வீவி வரவழைச்சி அந்த குழந்தையோட வாயில் போட்டார். பேசு அப்படின்னு சொன்னார். அதை முதல்ல அந்த குழந்தை என்ன பேசியிருக்கணும், அம்மான்னு கூப்பிட்ருக்கணும், இல்லை அப்பான்னு கூப்பிட்ருக்கணும். ஆனால் அது பேசின முதல் வார்த்தை பாபா தான். பாபான்னு பேசிட்டு அந்த குடியானம் அப்படியே கட்டிட்டு அழறான். சுவாமி அப்படியே போயிட்டார். இந்த ஐசியத்தை நான் கண்ணால் பார்த்தேன். அப்புறம் இந்த எனக்கு அறிமுகப்படுத்தினவர் ஒரு நாள் ராத்திரி 8:30 மணிக்கு சுவாமியை பார்க்கணும்னு போகலான்னு சொன்னார். சரி போனோம். நான் அப்போ அவர் சொன்னார், 8:30 மணி ஆகிடுச்சா, இப்போ இனிமேல் பாபா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இல்லை மாமா நீங்கள் வாங்க, கண்டிப்பாக சுவாமி பாபா பார்க்கலாம், நம்ம போய் இப்போ வருவார் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் போனோம். ராத்திரி 2 மணி இருட்டாயிடுச்சு. ஆனால் சுவாமி இருந்த இடத்துல லைட்டு போட்டிருந்தோம். அந்த வாசலில் போய் நானும் அவர் 2 பேர் தான் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் போய் நின்ன உடனே சுவாமி வெளியில் வந்துட்டார். சிரிச்சுட்டே வந்தார். அபய தூக்கின்னு வந்தார். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாச்சு. இது மகானுடைய அனுகிரகம் இல்லாமல் வேற என்ன கிடைக்கணும்? மனுஷனுக்கு என்ன வாழ்க்கையில் பகவான் உணர்ந்ததுக்கப்புறம் பகவான் சாட்சாத் பகவான் நேரில் பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எப்பவும் யாருக்கும் எங்கேயும் கிடைக்காது.